Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha and நம்ம class 11 Max Chapter 3 Trigonometryல exercise 3.3ல third sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the value of other 5 trigonometric function for the followings சொல்லி இப்போ இதில் first subdivision நம்ம பார்க்கலாம். Following subdivisions கொடுத்துருக்காங்க நிறையா. அதிலிருந்து trigonometric ratio ஒரு trigonometric ratio கொடுத்துருக்காங்க. மிச்ச 5 மொத்தம் 6 இருக்கு இல்லையா, sin, cos, tan, cosecant, secant and cot இந்த மாதிரி 6 இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 5 trigonometric functions தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ first subdivision, cos theta is equal to minus 1 by 2, theta lies in the third quadrant. இப்போ cos theta வந்து minus 1 by 2 கொடுத்துட்டாங்க. given இதுதான் cos theta is equal to minus 1 by 2, theta வந்து third quadrantல இருக்கு. அப்போ இந்த cosங்கிறது நம்மளுக்கு என்னது, cos is equal to adjacent by hypotenuse தான் நம்ம cosன்னு சொல்லுவோம். cos theta is equal to adjacent by hypotenuse. அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதில் வந்து நியூமேட்டரில் இருக்கிறது adjacent and denominator இருக்கிறது hypotenuse. அப்போ தீட்டா இங்கே நம்ம ட்ரா பண்ணால் தீட்டாக்கு ஆப்போசிட் இது, adjacent இது and hypotenuse side, அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது hypotenuse சொல்லுவோம். தீட்டாக்கு ஆப்போசிட் சைட் அண்ட் இது வந்து adjacent சைட். அப்போ நம்மளுக்கு adjacent hypotenuse adjacent 1ன்னு தெரியும் and hypotenuse வந்து 2ன்னு தெரியும். அண்ட் இதிலிருந்து நம்ம இந்த ஆப்போசிட் சைட் தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். hypotenuse square is equal to sum of the other two squares. நம்மளுக்கு ஏபி தான் தேவைப்படுது. அப்போ ஏபி நம்ம ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்தோம்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர்னு இருக்கும். ஏசிங்கிறது என்னது, நம்மளுக்கு 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 அண்ட் பிசிங்கிறது பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் வந்து 1 தான். அப்போ 4 மைனஸ் 1ங்கிறது நம்மளுக்கு 3ன்னு இருக்கும். ஸ்கொயர் ஈக்குவல் டு கன்சிடர் வந்துச்சுன்னா ரூட்டுன்னு வரும். அப்போ இந்த ஏபியோட வேல்யூ பார்த்திங்கன்னா √3ன்னு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட். தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கிராஃப்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதில் வந்து ஏஎஸ்டிசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு. இதில் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேனும் காட்டு டீன்னு இருக்கா. அப்போ டீனா டேன் அண்ட் காட், அதோட இது வந்து காட்டு, அது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா எல்லா இதுவுமே சைன், காஸ், டேன், கொசிகன், சீக்கன், காட் எல்லாமே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கல்னு பார்க்கும்போது கொசிகன் அது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். டேன்னா டேன் அண்ட் காட் மட்டும் தான் பாசிட்டிவ். காஸ்னா காசும் செக்கும் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சின்ஸ் தீட்டா லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரண்ட் ஒன்லி, தேர்ட் குவாட்ரண்ட் தான் தீட்டா லை ஆகுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் டேன் தீட்டா அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்னா டேன் அண்ட் காட் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும். டேன் தீட்டா அண்ட் காட் தீட்டா ஆர் பாசிட்டிவ். அப்போ அது மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம நெகட்டிவ் சைனில் தான் போட்டு ஆன்சர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை நம்ம ஆன்சராக கொடுக்கணும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்து √3 அண்ட் ஹைப்போட்டனஸ் பார்த்திங்கன்னா 2, √3 by 2. நெக்ஸ்ட்டு வந்து காஸ் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1 by 2ன்னு. இப்போ இங்கே டேன் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லும் போது டேன் அண்ட் காட் தான் பாசிட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ மற்றது எல்லாமே நம்ம நெகட்டிவில் சைன் போடணும். ஸோ இந்த சைன் தீட்டாங்கிறது பார்த்திங்கன்னா -√3 by 2ன்னு கிடைக்கும். அண்ட் காஸ் வந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1 by 2ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா tan theta is equal to opposite by adjacent. ஆப்போசிட் வந்து தீட்டாக்கு ஆப்போசிட் √3 அண்ட் adjacent பார்த்திங்கன்னா 1. அப்போ √3 by 1ங்கிறது வெறும் √3 தான். இது வந்து √3 தான் இருக்கும். இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan அண்ட் காட் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ tan theta is equal to நம்மளுக்கு பாசிட்டிவ் √3 கிடைக்குது. அண்ட் கொசேக்கன் பார்த்திங்கன்னா சைனுடைய ரெசிப்ரோக்கல் 1 by sin theta is equal to 2 -2 divided by √3ன்னு இருக்கும். அண்ட் அதே இது காஸ் பார்த்திங்கன்னா 1 by cos, சீக்கன் வந்து 1 by cosன்னு சொல்லுவோம். அதாவது இது பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ இது வந்து டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் வந்திருக்கும், நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டரில் வந்திருக்கும். அப்போ 2 by 1ன்னு இருக்கும். அதை நம்ம 2ன்னு எழுதுவோம், -2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by tan தீட்டா. அப்போ 1 by √3ன்னு கிடைக்கும். பாசிட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இது வந்து தீட்டா லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட், அதனால் நம்மளுக்கு காட் அண்ட் டேன் இஸ் பாசிட்டிவ். அதனால் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவில் வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 தீட்டா லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. காஸ் தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் எதுனா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 தீட்டா லைஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ், காஸ் தீட்டா இருக்குது. அப்போ காஸ்ங்கிறது என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ 2/3 ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அந்த அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போட்டனஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே தீட்டா இருக்குன்னா அதுக்கு அட்ஜசன்ட் வந்து இது adjacent side தான் and hypotenuse பார்த்தீங்கன்னா இது. அப்போ இது 2 இது 3 and ஆப்போசிட் சைட் தீட்டாக்கு ஆப்போசிட் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி hypotenuse square is equal to sum of the other two squares ன்னு தெரியும். hypotenuse நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏபி தான் நம்மளுக்கு வேணும். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 3 and BC வந்து 2. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயருங்கிறது 9 2 ஸ்கொயருங்கிறது 4. அப்போ 9 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஏபி பார்த்தீங்கன்னா ரூட் நம்மளுக்கு வந்து மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 5 கிடைக்கும். ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்னு வரும். அப்போ ரூட் 5. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிறங்காட்டி தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் லை ஆகிறங்காட்டி எல்லாமே பாசிட்டிவ். அப்போ சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்து ரூட் 5னு கண்டுபிடிச்சல ரூட் 5 அண்ட் ஹைப்போட்டனஸ் வந்து 3 அண்ட் அதோட இது வந்து காஸ் சீக்கன். சைன்னா கொசிக்கன் வரும் இல்லையா, சைன் வந்து கொசிக்கன். அப்போ கொசிக்கனுங்கிறது ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட்னு வரும். அப்போ 3/√5. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ் 2/3. அப்போ சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட், அதாவது 1/காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அது வந்து 3/2. நெக்ஸ்ட்டு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ரூட் 5/2. காட் தீட்டா பார்த்தீங்கன்னா 1/tan தீட்டா. இது வந்து ஈக்குவல் டு 2/√5, அதாவது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் வந்து காட்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் 2/√5. இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனுடைய ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா -2/3 தீட்டா வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ். காஸ் அண்டு பார்த்தீங்கன்னா சீக்கன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், மற்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். கிவன் வந்து சைன் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -2/3 தீட்டா லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். நம்ம அதை மார்க் பண்ணோன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து -2 தீட்டாக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சைன் போட வேண்டாம். இதில் வேணால் நம்மளுக்கு வந்து காஸ் அண்ட் சீக்கனை தவிர ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொன்னாங்கட்டி காஸ் அண்ட் சீக்கனை தவிர மற்றது எல்லாமே நெகட்டிவில் தான், அதனால சைனும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் 3 அண்ட் அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜசன்ட் வேணும்னா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் ஏபியோட வேல்யூ வந்து 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 9 - 4 பண்ணணும்னா ரூட் 5னு கிடைக்கும். பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் 5. இதுக்கப்புறமா சின்ஸ் தீட்டா லைஸ் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட் காஸ் அண்ட் சீக்கன் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இதுக்கான ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் நம்மளுக்கு சைன் தீட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது தவிர அதை 5 இருக்குல்லையும் அதை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. இது கிவன் -2/3ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்போ கொசிக்கன் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட் வருமா, அதாவது 1/sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு -3/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ் ரூட் 5/3. நெக்ஸ்ட்டு சீக்கன் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் கிடைக்கும், அதாவது 1/cos தீட்டா. இது வந்து ஈக்குவல் டு 3/√5. இது வந்து பாசிட்டிவ் பிகாஸ் வந்து தீட்டா லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். காஸ் அண்ட் சீக்கன் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அது வந்து -2/√5. அப்போ காட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டா adjacent side by opposite side ன்னு சொல்லுவோம், அதாவது 1/tan தீட்டா. அது ஈக்குவல் டு -√5/2. இது வந்து மைனஸில் வரும், ஏன்னா tan அண்ட் காட்டெல்லாம் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் லை ஆகாது, அதனால் அது நெகட்டிவ் தான் இருக்கும். தேர்ட் சப்டிவிஷனுடைய 5 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் tan தீட்டாவோட வேல்யூ வந்து -2ன்னு கொடுத்துட்டாங்க. தீட்டா லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் கிவன். அப்போ tan தீட்டாங்கிறது என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ங்கிறது நம்மளுக்கு -2 டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -2/1. இதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஆப்போசிட் வந்து 2
அண்ட் அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 1. இதை வச்சு நம்ம ஹைப்போட்டனஸ் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர், ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர். அதர் ரெண்டு சைடையும் பார்த்தீங்கன்னா நம்ம சம் பண்ணணும் அதோட ஸ்கொயரை. AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஏபியோடது பார்த்தீங்கன்னா நம்ம 2ன்னு எடுப்போம், சைன் எடுக்க தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 தான் வரும். 4 அண்ட் 1 ஸ்கொயர் வந்து 1. அப்போ 4 + 1ங்கிறது 5. அப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டில் வருமா. அப்போ AC இஸ் ஈக்குவல் டு √5. செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இதில் வந்து சைன் அண்ட் கொசிகன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதர் ஆல் ஆர் நெகட்டிவ். Since theta lies in the second quadrant, sin theta and cosecant theta ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர் பாசிட்டிவ். இப்போ sin theta is equal to opposite by hypotenuse 2/√5. ஆப்போசிட் வந்து 2, ஹைப்போட்டனஸ் வந்து √5. அப்போ 2/√5. அப்போ கொசிகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட், அதாவது 1/sin theta, அது ஈக்குவல் டு √5/2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் cos theta is equal to adjacent by hypotenuse. adjacent பார்த்தீங்கன்னா 1 அண்ட் ஹைப்போட்டனஸ் வந்து √5. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிறங்காட்டி செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் காஸ் கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவ். காஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் வரும். அதனால் இது வந்து பாசிட்டிவ் கிடையாது, இது நெகட்டிவாக நம்மளுக்கு கிடைக்கும். அதர் தென் சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா அதர் ஆல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போ -1/√5. அப்போ சீக்கன் தீட்டா பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்னு சொல்லுவோம், அதாவது 1/cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு -√5ன்னு இருக்கும். tan theta is equal to opposite by adjacent. ஆப்போசிட் இது adjacent பார்த்தீங்கன்னா 1, அப்போ -2ன்னு கிடைக்கும். ஏன்னா டேன்னு சொல்லும் போது sin theta and cos தான் நம்மளுக்கு பாசிட்டிவ், அதரால் நெகட்டிவ், அதனால் -2ன்னு நம்ம போட்டிருக்கோம். cot theta is equal to, அப்போ cot கண்டுபிடிச்சோன்னா 1/tan theta, அப்போ -1/2ன்னு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதர் 5 trigonometric ratios of 4th subdivision. ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா secant theta is equal to 13/5. தீட்டா வந்து 4th குவாட்ரண்ட்டில் லையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4th குவாட்ரண்ட்னா என்னது? 4th குவாட்ரண்ட்னா பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் அதோட ரெசிப்ரோக்கலான secant அது மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும் 4th குவாட்ரண்ட்டில். சிங்கிறது காஸ் அண்ட் அதோட இது இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் secant அது மட்டும்தான் பாசிட்டிவ், அதர் ஆல் நெகட்டிவில் தான். மற்றது எல்லாமே சைனு tan அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போ secant theta is equal to 13/5. அப்போ secantங்கிறது என்னது? ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்டா, அப்போ 13/5ன்னு இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோன்னா 13 secant சொல்லும்போது ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்னு வரும். ஹைப்போட்டனஸ் வந்து 13, அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 5. அந்த வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். அப்போ பேலன்ஸ் வந்து ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர். ஏசியோடது பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணணுன்னா 169. 5 BC பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. 169 மைனஸ் 25 பண்ணணுன்னா 144ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டுன்னு வரும். அப்போ ABC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போ AB இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 × 12. 12 இருந்துச்சுன்னா 1 வந்து நம்ம எடுத்துருவோம் இல்லையா, அதான் 12 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 12 மட்டும் இருக்கும். அப்போ AB is equal to 12. சின்ஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட் லையாகிறங்காட்டி காஸ் அண்ட் secant மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம நெகட்டிவ் சைனில் போட்டு எழுதிடணும், அதை மறக்கக்கூடாது. sin theta is equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து 12 அண்ட் ஹைப்போட்டனஸ் பார்த்தீங்கன்னா 13. இது வந்து சைனுன்னு சொல்லும் போது நம்ம மைனஸ், ஏன்னா 4th குவாட்ரண்ட்டில் காஸ் secant மட்டும் தான், மற்ற எல்லாமே நெகட்டிவ், அதனால் -12/13. நெக்ஸ்ட்டு cosecant theta is equal to 1/sin. அதை அப்படி நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி எழுதிடுறோம். அப்போ -13/12ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு cos theta is equal to adjacent by hypotenuse 5/13. secant theta is equal to 1/cos 13/5ன்னு கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவ், ஏன்னா 4th குவாட்ரண்ட் தான் இருக்குது, அதனால் இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் காஸ் அண்ட் secant மட்டும். tan theta பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து 12 அண்ட் adjacent வந்து 5. அப்போ 12/5ன்னு இருக்கும். அண்ட் அதே இது காட் பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம திருப்பி எழுதிடுவோம். அப்போ 1/tan theta is equal to 5 -5/12ன்னு கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா காட். இப்போ நெக்ஸ்ட்டு 5. இப்போ நம்மளுக்கு கொஷினில் பார்த்திங்கன்னா secant கொடுத்துருந்தாங்க, அதர் 5 trigonometric ratios நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் 5th சப்டிவிஷனுடைய ஆன்சர்.
இதோட பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் மொத்தம் 5 சப்டிவிஷனுமே பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.